லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இந்த பூலோகத்திலே இருக்கும் சம்சாரிகள் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேதங்கள் என்னும் பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டு அதன்படி நடப்பவர்கள்தான் வைதிகர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த வைதிகர்களுடைய மதமானது சம்பிரதாயங்களானவை பலதரப்பட்டவையாக உள்ளன. 6 தரிசனங்கள்னு சொல்கிறோம், 6 மதங்கள் என்று தெரிவிக்கிறோம். இப்படி எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் வைதிக மதங்கள் என்று அவற்றை ஒன்றாக நாம் பார்க்கலாம். அந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் அடியொற்றிய மதங்களிலே முக்கியமாக அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்துதான் தபஸ் என்பது. தபஸ் என்றால் என்ன? அது யாராலே செய்யப்பட வேண்டும்? யாரெல்லாம் அதை செய்திருக்கிறார்கள்? அதனால் நாம் அடையக்கூடிய பயன் என்ன என்பதை பார்க்கத்தான் நாம் இங்கு கூடி உள்ளோம். இந்த மண்டபத்தின் பெயர் மாதவம் என்பது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மா தவம் என்பது. தமிழில் எழுதினால் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். மாதவம் என்றால் மா என்கிற பெரிய பிராட்டியாருக்கு தலைவனாக தவஹா பதியாக இருக்கக்கூடியவன். அப்ப ஸ்ரீயப்பதி திருமகள் கேழ்வன் ஸ்ரீமன் நாராயணன் என்று பொருள். மாதவன் என்று அவருக்குத்தானே பெயராக நாம் அழைக்கிறோம். மாதவம் என்றால் ஸ்ரீமன் நாராயணன். நாம் பார்க்க இருப்பது மா தவம். சிறந்த தவங்களாக சிறந்த தபஸ் என்று எது சொல்லப்படுகிறது என்று அறியத்தான் கூடி உள்ளோம். எந்த நிலையில் இருக்கும் மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேதம் தபஸ் என்பதை விதிக்கிறது. ஒருவர் கல்வி பயிலும் நிலையில் இருந்தாலும் தபஸ் வேண்டும். வேதத்தை கற்கும் பொழுது, கல்வியை கற்கும் பொழுது தபஸ் வேண்டும் என்று வேதம் தெரிவிக்கிறது. அடுத்து வேலை பார்க்கிறார் அல்லது பகவானை அறிய முயற்சிக்கிறார் என்றாலும் தபஸ் வேண்டும். லௌகிகமான காரியங்களிலும் தவ வலிமை வேண்டும், வைதிகமான காரியங்களிலும் தவ வலிமை வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆசைப்படும் பலத்தை அடைய முடியும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. அப்ப கல்வி கற்கும் பொழுதும் ஒரு வகையான தபஸ் தேவைப்படுகிறது. அது என்னவோ அதை வேலை பார்க்கும் சமயத்தில் நாம் கடைபிடிக்க முடியாது. இந்த உலகத்து பயன்களுக்காக நாம் எந்த விதமான தவத்தை செய்கிறோமோ அதையே மோட்சமடைவதற்காக கடைபிடிக்க முடியாது. ஆக ஒவ்வொரு இடத்திலும் தபஸ் என்பது வேறுபடுகிறது என்று கண்டிப்பாக தெரிகிறது. ஒரு பிரம்மச்சாரி வேதத்தை கற்கிறார் என்றால் தபோ விசேஷைஹி விவிதைஹி விரதைஷ்ச ஸ்ருதிசோஜிதைஹி என்று வேதமே தெரிவிக்கிறது. பலதரப்பட்ட விரதங்களை அந்த மாணவன் அனுஷ்டிக்க வேண்டும். நல்ல உணவு வேண்டும் என்கிற ஆசையை வைத்துக் கொள்ளக்கூடாது. என்ன உணவு கிடைக்கிறதோ அதை உண்ண வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் நெய்க்கும் எண்ணெய்க்கும் வித்தியாசம் தெரியக்கூடாது. ஒரு மாணவன் ஒரு குருகுலத்திலே தினமும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். குருவினுடைய ஒரு கிரகம் இருக்கும், ஒரு ஆசிரமம் இருக்கும். அந்த ஆசிரமத்திற்கு சென்று கல்வியை கற்பார்கள். அப்பொழுது அந்த ஆச்சாரியனுடைய தர்ம பத்னி, குரு பத்னி இருப்பாளே, அவளே இவர்கள் அனைவருக்கும் அன்னத்தையும் இடப்போகிறாள். அப்பொழுது ஒரு நாள் ஒரு மாணவன், என்ன இன்னைக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் சாதித்திருக்கிறீர்களே, அல்லது நெய்க்கு பதிலாக எண்ணெய் நான் ஊற்றி இருக்கிறீர்களேன்னு கேட்டால் அதோட பாதத்தை நிறுத்திடுவாளாம். இந்த பையனுக்கு எண்ணெய் குற்றி கொண்டால் சுமாராக இருக்கும், நெய் நன்னா தித்திப்பாக நல்லா சுவையாக இருக்கும் என்கிற வித்தியாசம் எப்பொழுது தெரிய தொடங்கியதோ அப்ப மனது வேற இடங்களில் சென்றுவிடும். கல்வி நிற்காது. அந்த அளவுக்கு விரதத்தோடு இருக்க வேண்டும். தண்டவத் ஆப்லவேத் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பிரம்மச்சாரியான ஒருவன் குளிக்க வேண்டும். ஆனால் எப்படி என்றால், ஒரு தடியை எடுத்து தண்ணீருக்குள் போட்டால் எப்படி இது முழுகி வெளியே வருமோ அதை போல் பிரம்மச்சாரி குளிக்க வேண்டும்.
அதற்கு மேல தலைக்கு ஒரு வகையான திரவியம், உடலுக்கு ஒரு வகையான திரவியம், தலை முடிக்கு ஒரு வகையான திரவியம், இப்படி பூசிக்கொண்டு நறுமணத்துக்கு ஒண்ணு, உடல் பொலிவுக்கு ஒண்ணு, இவ்வளவெல்லாம் ஸ்நானத்தில் கூட புத்தி செல்லக்கூடாது. உடல் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதற்கு மேல் எந்த வாசனை பொருள்களையும் தரித்து கொள்ளக்கூடாது. கல்வியை தவிர வேறு எதுவும் மனதில் இருக்கக்கூடாது. அதை போன்ற பல விரதங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இப்ப கல்யாணம் செய்வதற்கு முன்னால் விரதம்னு ஒன்று போடுறாளோ இல்லையா பத்திரிகையில், அந்த விரதம் என்பது என்னவென்றால், ஒரு மாணவன் வேதங்களை அத்தியனம் செய்யும் பொழுது சில விரதங்கள், ஹோமங்களையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும். அதையெல்லாம் இன்று யாரும் செய்வதில்லை. வேதத்தை அத்தியனம் பண்ணாத்தானே ஹோமத்தை பண்றதுக்கு. வேதத்தையே அத்தியனம் செய்யாதபடியால் சரி போனால் போகிறது, கல்யாணத்துக்கு முன்னாலாவது அந்த சம்ஸ்காரங்களை செய்து வைப்போம் என்பதற்காக விரதம் என்று செய்கிறோம். ஆகையால் கல்வி கற்கும் பொழுதும் தபோ விசேஷைஹி விவிதைஹி, பலவிதமான தபஸ் ஒரு மாணவனுக்கு தேவை என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக கர்மயோகம். இந்த உலகத்தில் காரியங்களை நன்கு செய்வது, பலத்தில் ஆசை வைக்காமல் காரியங்களை கர்மங்களை செய்ய வேண்டும்னு கண்ணன் சொல்றாரோ இல்லையோ, அதையும் சொல்லும் பொழுது அதில் ஒரு வகையானது தபஸ் என்று தெரிவிக்கிறார். திரவிய யஜ்ஞாஹ தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஹ ததாபரே என்று கண்ணனுடைய வார்த்தை. அப்ப அங்கும் கர்மயோகத்தை சொல்லும் பொழுதும் தவம் என்கிற வார்த்தை வருகிறது. அதே போல வேதமே சொல்கிறது, தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. பிரம்மத்தை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே அவர்கள் யஜ்ஞங்களை செய்கிறார்கள், தானங்களை செய்கிறார்கள், தபஸை செய்கிறார்கள், அனசனம் உண்ணாமை உபவாசம் இருக்கிறதுன்னு சொல்றோமே அதை செய்கிறார்கள் என்றும் வேதம் கூறுகிறது. அப்ப எந்த பலனுக்காக எதை செய்தாலும் தபஸ் என்று வருகிறது. அதன் பொருள் என்ன, அது என்னென்ன வகைப்பட்டது, யாரெல்லாம் அதை செய்யலாம், எந்த முறையில் செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளணுமோ இல்லையோ. அந்த ஒரு தபஸ் என்பது நாம் ஆசைப்படும் அனைத்தையும் பெற்றுக் கொடுக்குமா. மத்ஸ்ய புராணம்னு ஒரு நூல் இருக்கோ இல்லையோ, 18 புராணங்களிலே உண்டு மத்ஸ்ய புராணம். அதில் தெரிவிக்கிறார், இந்த தபஸ் என்பதே தபோபிகி பிராப்யதே அபீஷ்டம். தபஸ் என்பதாலே நீ ஆசைப்பட்ட பயனை அடையலாம். தபோபி தபஸாலே அபீஷ்டம், அபீஷ்டம்னால் இஷ்டம்னு சொன்ன ஆசைப்படக்கூடிய பொருள் தானே. அந்த அபீஷ்டத்தை தபஸின் மூலம் நீ அடையலாம். நாசாத்தியம் ஹி தபஸ்யதா, தபஸின் மூலம் அடைய முடியாத பொருள் என்றே ஒன்று கிடையாது. நீ எதை ஆசைப்பட்டாலும் தவத்தினால் அதை நீ அடையலாம் என்று கூறுகிறார். இல்லையே, சில இடங்களில் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எனக்கு பாக்கியம் இல்லை, இந்த ஒரு வஸ்துவை நான் பெறுவதற்கு எனக்கு கொடுத்து வைக்கவில்லை, பாக்கியம் இல்லைன்னு சொல்றாள் என்னால், அது வியர்த்தமான வார்த்தை. துர்பகத்துவம் விருதா லோகா வஹதே சதி சாதனே. உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அடைவதற்கு ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக உண்டு. அதை வேதமே காட்டிக் கொடுக்கும். வேதம் உபனிஷத்து என்றால் முக்திக்கு மட்டும்தான் வழிகாட்டும் என்பது கிடையாது. வேதத்தில் பணங்காசு வேணும்னாலும் வழிகாட்டி உள்ளது, மனைவி மக்கள் வேண்டுமென்றாலும் காட்டி உள்ளது, பெரிய ராஜ்யம் வேண்டுமென்றாலும் வழிகாட்டுகிறது, என்னுடைய எதிரி மரணம் அடைய வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் வழிகாட்டுகிறது. ஏன் காட்டுகிறது என்றால், ஒரு ஆசை ஒருவனுக்கு ஏற்பட்டது, அதை எப்படி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லாவிட்டால் தகாத வழிகளில் கூட அதை அடைய முயற்சி செய்யலாமோ இல்லையோ. இப்ப பணங்காசு வேணும், வேதமே பார்த்து இந்த முறையில் நீ சரியான வரையில் வணிகம் செய்தாய் என்றால், வியாபாரம் செய்தாய் என்றால், இந்த யாகத்தையும் செய்தாய் என்றால் நல்ல பணங்காசு கிடைக்கும்னு சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒருவர் நமக்கு உபதேசிக்காமல் போனால் அப்ப நம்ம மனசு என்ன தோணும், தவறான வழிகளில் கூட பணத்தை சம்பாதிக்கலாம்னு தோணுமோ இல்லையோ. அதை போக்கி தவறான பாதையில் ஒரு ஜீவாத்மா செல்லாமல் வைதிக பாதையில் வர வேண்டும். உனக்கு ஆசையான பலன் மோட்சமாக இருக்க வேண்டும்னு வேதம் சொல்லவில்லை. இந்த உலக இன்பங்களையும் ஆசைப்படலாம், எதை வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வழியை பின்தொடர வேண்டும் என்றுதான் கண்ணனம் தெரிவிக்கிறார். திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. வேதங்கள் 3 குணங்களை உடையவர்களுக்கும் உபதேசிக்கும். சத்துவகுணம் அதிகமாக உள்ளது, ஞானத்தை பெற வேண்டும், ஆனந்தத்தை பெற வேண்டும், பகவானையே கிட்ட வேண்டும் இருந்தால் அதற்கும் வழி சொல்லும்.
ரஜோகுணம் அதிகமாக உள்ளது, உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அதற்கும் வழி சொல்லும். தமோகுணம் அதிகமாக உள்ளது, தீய எண்ணங்கள், என் எதிரி மரணம் அடைய வேண்டும் என்றோ இதை போல யாராவது கெடுதல் செய்ய வேண்டும் என்றோ எண்ணம் இருந்தாலும் அதற்கும் வழி சொல்கிறது. ஆக இப்படி அனைத்தையுமே தபஸின் மூலம் வேதம் சொன்ன முறையிலேயே அடையலாம். அப்ப பாக்கியம் இல்லைன்னு உலகில் ஒரு வார்த்தை உள்ளதே என்றால் துர்பகத்துவம் விருதா லோகா வகதே, எனக்கு பாக்கியம் இல்லை, அதை பெறுவதற்கு நான் கொடுத்து வைக்கவில்லை என்ற வாய்ப்பேச்சு மட்டும்தான். அவர்களுக்கு செயல் புரிவதற்கு தைரியம் இல்லை, அதற்கான மனது இல்லை என்று பொருள் தவிர வழி இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அவ்வளவு உயர்ந்தது தபஸ் என்று மத்ஸ்ய புராணத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த தவம் எப்படிப்பட்டது என்று பார்க்க இருக்கிறோம். 6 நாட்களாக இந்த தலைப்பை நாம் பிரித்து கொண்டுள்ளோம். மா தவம், தவம் என்றால் தபஸ், அதிலேயே சிறந்த தபஸ் மாதவம் என்றால் சிறந்த தவம் எது என்று பார்க்க போகிறோம். அதையே 6ஆக பிரித்து கொள்கிறோம். இன்றைய தினம் மாயோனின் தவம் என்று தலைப்பு, நாளைய தினம் மன்னனின் தவம், அதற்கு அடுத்த நாள் மகர்ஷியின் தவம், அதற்கும் அடுத்த நாள் மகனின் தவம், 5வது நாள் மாறனின் தவம், 6வது நாள் மகான்களின் தவம் என்று 6 விதமான ம ம ம என்றே தொடங்கக்கூடிய தலைப்புகள். அப்ப 6 பேர் தபஸை செய்கிறார்கள் என்று தெரிகிறது. அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டியது மாயோனின் தவம். மாயோன் என்றால் யாரு, அவர் என்ன தபஸ் செய்கிறார், அதனால் அவருக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டுமே. மாயோன் என்கிற சொல் எங்கிருந்து வருகிறது? மாயை என்று ஒரு சொல். அந்த மாயா என்கிற சம்ஸ்கிருத சொல் தமிழிலே மாயை என்று கூறுகிறோம். அதிலிருந்துதான் மாயை என்பதிலிருந்து மாயோன் அல்லது மாயன் என்கிற சொல் வருகிறது. அப்ப மாயை என்றால் என்ன? பொதுவாக பொய்யானது. மாயை என்றால் மித்யா, பொய்யான ஒரு பொருள், இல்லாத பொருள் தோற்றமளிக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையோ. இப்ப எங்கேயோ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், தள்ளி பார்த்தா ஒரு பாலைவனம், ஒரு சூடான பூமி, அங்க ஒரு தண்ணீர் இருப்பது போல் நமக்கு காட்சி அளிக்கிறது, கானல் நீர் என்று தெரிவிக்கிறோம். அதை மித்யா, அது மாயை என்று சொன்னால் அது பொய்யானது என்று பொருள். அப்ப மாயா என்றாலே பொய்யானது என்று சொல்லலாம் என்று தோன்றும். வேதம் சொல்லுகிறது மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் என்று உபனிஷத் வாக்கியம். மாயை என்றால் இந்த உலகமே மாயைதான். மாயி, அந்த மாயையை யார் செலுத்துகிறார், அதை உடையவர் யார் என்று பார்த்தால் மகேஸ்வரன் பரமாத்மாதான் அந்த மாயையை தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறார். அப்ப உலகம் அனைத்தும் பொய்யானது என்று அர்த்தம் சொல்வதாக தோன்றும். ஏன்னா உலக வழக்கத்தில் மாயை என்றால் பொய்யானதுன்னு நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். இங்க வேதம் என்ன சொல்றது? இந்த உலகத்தையே மாயை என்று நினைத்துக்கொள், அந்த மாயையை தன் வசத்தில் வைத்திருப்பவர் மகேஸ்வரன் பரமாத்மா என்று நினைத்துக்கொள் என்றால் அப்ப உலகமே மாயை என்று சொல்வதாக ஆகுமோ இல்லையோ. அந்த இடத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மாயை என்றால் எல்லா இடங்களிலும் பொய்யானது என்கிற அர்த்தத்தை கொள்ள முடியாது. பல இடங்களில் இதிகாச புராணங்களிலும் சரி, அதே போன்ற வேதங்களிலும் சரி, மாயை என்கிற சொல் வேறு ஒரு அர்த்தத்திலும் பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது. என்ன அர்த்தம் என்றால், ஒரு இடம் பார்ப்போம். தேன மாயா சஹஸ்ரம் தத்து சம்பரஸ்ய ஆசுகாமினா பாலஸ்ய ரக்ஷதா தேகம் ஏகைகஷ்யேன சூதிதம். இது விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். சம்பரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் ஒரு சிறுவன் மீது தான் பல அம்புகளை எய்தான் அந்த சிறுவனை கொல்வதற்காக. அந்த சிறுவனை அம்புகளிலிருந்து ஒருவர் காக்கிறார். இதுதான் நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அங்கு தெரிவிக்கிறார் மகரிஷி பராசரர், தாம் அந்த பாலனை மாயா சஹஸ்ரம் தூ, அந்த அசுரன் பல மாயைகளை பிரயோகித்தான், அந்த அனைத்து மாயைகளையும் முறியடித்தார் இவர். யார் பாலனை காப்பாற்றுகிறாரோ அவர் அந்த அனைத்து மாயைகளையும் முறியடித்து விட்டார் என்று வருகிறது. இந்த இடத்தில் ஒரு பிள்ளையை கொல்வதற்கு பொய்யான ஒரு பொருளை பிரயோகமே செய்ய முடியாது. இப்ப நான் உங்களை ஒருத்தரில் அம்பாலே அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. உண்மையான வில்லை எடுத்து உண்மையான அம்பை பூட்டி எய்தால் எதில் இருப்பவருக்கு ஏதோ ஒரு வலி ஏற்படும். ஒருவரை நான் துன்புறுத்துவதற்கு என்னுடைய மனதாலே ஒரு வில்லை கற்பனை செய்து அதில் ஒரு கற்பனையான அம்பை பூட்டி எய்தேன் என்றால்
எந்த கஷ்டமும் யாருக்கும் வராதோ இல்லையோ. ஆகையால் இந்த பாலனை, சிறுவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்ட அந்த அசுரன் மாயைகளை பிரயோகித்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த மாயை என்பது பொய்யான ஒரு பொருள் என்று இங்க கொள்ள முடியாது. பொய்யான பொருளை கொண்டு பாலகனை கொல்ல முடியாது. அந்த பொய்யான பொருளை முறியடித்தார் இவர் அப்படின்னு சொல்ல முடியாது. பொய்யான இந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாம்பை போக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தடியை எடுத்து அடித்தால் பிரயோஜனம் இல்லை. அது பாம்பு அல்ல, கயிறு என்ற அறிவு வேண்டும், அவ்வளவுதானே. அப்ப பொய்யான பொருளாலே ஒருவரை துன்புறுத்தவும் முடியாது. பொய்யான பொருளை அழிப்பதற்கு ஒரு உண்மையான பொருளை எடுத்து அடித்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது பொய்யானது என்று புரிந்து கொண்டால் போரும். ஆனால் இந்த இடத்தில் அந்த அசுரன் பிரயோகித்த மாயைகளை முறியடித்தார் இந்த ஒரு ராஜா என்று காட்டுகிறார். ஆகையால் இந்த இடத்தில் மாயை மாயை என்றால் விசித்திரமான ஒரு விஷயம், ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். மாயாவின்னு ஒருத்தர் சொல்றோமோ இல்லையோ, ஏதோ வித்தைகள் செய்கிறார், ஒரு ஏதோ ஒன்று காட்டுற மாதிரி காட்டுறார், அதை கையை மணக்கிறதுக்குள்ள மறைச்சிடுறார். அப்ப இருந்த பந்து மறைந்தது போல் தோன்றுகிறது. திருப்பி அந்த பந்தை வேற இடத்துல தன்னுடைய பையிலிருந்து எடுக்கிறார். இவர் என்ன செய்கிறார்? பொய்யான பந்தை காட்டினாரா, இருக்கக்கூடிய பந்தை அழித்து விட்டாரா? எதுவுமே அல்ல. ஆச்சரியமான ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறார். நமக்கு என்னவென்று புரியவில்லை, கண்ணுக்கு ஏதோ தெரிகிறதே தவிர அது என்ன நடக்கிறது, எப்படிப்பட்டது என்று முழுவதுமாக புரியவில்லையோ இல்லையோ, அதைத்தானே ஆச்சரியம்னு சொல்றோம். ஒரு விஷயம் உள்ள என்ன நடக்கிறதுன்னு நன்னா புரிஞ்சுட்டால் அதற்கு மேல அதில் ஆச்சரியம் என்று பொதுவாக சொல்ல மாட்டோம். அப்போ விசித்திரமானது, புதிதாக இருப்பது, கற்பனையை தாண்டி இருப்பது, இதுதான் பொருள் மாயை என்கிற சப்தத்துக்கு. அப்போ ஒரு அம்பில் இருந்து தண்ணீராக வருகிறது, மற்றொரு அம்பில் இருந்து நெருப்பாக வருகிறது, மற்றொரு அம்பு, ஒரு அம்பே பல அம்புகளாக ஆகிறது. இப்படி எத்தனையோ சக்திகள் இருக்குமோ இல்லையோ. அதனால்தான் அம்புகளை மாயை என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் பராசரர். அப்ப மாயை என்றால் பொய்யானது என்று எல்லா இடங்களிலும் அர்த்தம் அல்ல. சில இடங்களில் மாயை என்றால் மித்யா, பொய் என்று கொள்ளலாம். மற்ற இடங்களில் மாயை என்றால் ஆச்சரியத்தை ஊட்டக்கூடியது, ரொம்ப விசித்திரமானது என்றுதான் பொருள். மாயா வயுனம் ஞானம் என்று தெரிவிப்பார்கள். வயுனம் வயுனம் என்றால் விலக்ஷணம், இதை போல இருக்கக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. புதிதான ஒரு முறையிலே உள்ளது, பிரகாரத்தில் உள்ளது. அதை போல்தான் மாயா. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம்னு ஒரு வேத வாக்கியம் பார்த்தோமோ இல்லையோ. இப்ப இதுக்கு என்ன பொருள்? பிரகிருதி, இந்த உலகம் அனைத்தையும் படைப்பதற்கு மூலமான ஒரு பொருள் பிரகிருதி. அந்த பிரகிருதியை மாயை என்று நினைத்துக்கொள். அந்த பிரகிருதியை யார் செலுத்துகிறார், இயக்குகிறார் என்றால் அவர்தான் மகேஸ்வரன், மாயி என்று தெரிவிக்கப்படுகிறார். என்றால் இப்ப என்ன நன்னா அர்த்தம் புரிகிறதே. இந்த உலகம் எவ்வளவு விசித்திரமானது. ஒரு மனிதரை போல் இன்னொரு மனிதர் இருப்பது கிடையாது, உடலிலும் இருப்பது கிடையாது, குணங்களிலும் இருப்பது கிடையாது. ஒரு மனித இனம்னு எடுத்துட்டால் அதற்குள் எத்தனையோ வேறுபாடுகள், ஒரு மாடு இனம்னு எடுத்துட்டா அதற்குள் எத்தனையோ உட்பிரிவுகள். அப்படி இப்படி விசித்திரமான சிருஷ்டியை செய்கிறதோ இல்லையோ. அதனால்தான் பிரகிருதியை மாயை மாயை என்று வேதம் தெரிவிக்கிறது. பிரகிருதியே பொய்யானது, பிரகிருதியிலிருந்து உண்டான இந்த உலகம் அனைத்தும் பொய்யானது என்று சொல்ல வரவில்லை. பிரகிருதி மாயையானது என்றால் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சிருஷ்டியை செய்யக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எங்கேருந்தோ இன்னும் கண்டுபிடிக்காத எத்தனையோ உயிரினங்கள் உண்டுங்கிறா. இப்போ போய் கண்டுபிடிச்சு இந்த ஒரு கடலுக்குள்ளே இப்படி ஒரு மீன் உள்ளது, இத்தனை நாள் யாருமே கண்டுபிடிக்கவில்லை, அதற்கு இத்தனை கண் இருக்கு, இத்தனை இறகு இருக்கு என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி விசித்திரமாக புதிது புதிதாக எத்தனையோ சிருஷ்டிகளை பார்க்கிறோமோ இல்லையோ. அந்த சிருஷ்டிக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பிரகிருதி என்கிற பொருள். அதனால் பிரகிருதியை மாயை என்று சொல்கிறோம். ஆகையால் மாயை என்றால் ஆச்சரியமானது, நம்மால் கற்பனை செய்ய முடியாத ஒன்று என்று பொருள் கிடைக்கிறது. அப்ப மாயி, மாயாவி, மாயன் என்றால் என்ன பொருள்? அப்பேற்பட்ட சக்தியை உடையவன் பகவான். மாயி மாயி என்றால் கண்கட்டு வித்தை செய்கிறார் என்று பொருள் அல்ல, ஆச்சரியமான சக்தியை உடையவர். இந்த உலக அனைத்தையும் ஒருவர் படைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். அதே போல நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு பாபங்களை எல்லாம் போக்கி இங்கிருந்து முக்திக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். ஒன்னொன்னும் ஆச்சரியம் தானே. பகவானுக்கு அகடித கடனா சாமர்த்தியம் என்று தெரிவிப்பார்கள். சேராத விஷயங்களை கூட சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும் அவராலே. அந்த சக்தி தான் மாயை மாயை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்று மாயோனின் தவம் என்றால்
மாயை என்கிற ஆச்சரியமான சக்தியை உடைய மாயன், மாயோன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய தவம் கேட்ட உடனே முரண்பாடு இருக்கும். தவம் என்பது ஏதோ ஒரு பொருளை அடைவதற்கான சாதனம், வழி என்று பார்த்தோமோ இல்லையோ. பகவான் என்ன தபஸ் செய்ய போகிறார்? தவம் என்றால் முதலில் என்ன பொருள், சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். தபஸ் என்றால் வைத கிளேஷ ஜனகா வியாபாரா என்று தெரிவிக்கிறார்கள். எந்த ஒரு செயல் நிச்சயமாக உடலுக்கோ மனதுக்கோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதற்கு ஒரு இந்த தபஸ் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப தவம் தவம் என்றால் ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல், ஆனாலும் அது செய்யப்படுகிறது. இது ஒரு அர்த்தம். அடுத்தது விரதம், நியமம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. இப்ப ஏகாதசி என்று விரதம் இருக்கிறார் என்றால், விரதம் என்றால் உண்ணாமை என்று நேரே அர்த்தம் கிடையாது. உபவாசம் என்றால் உண்ணாமைன்னு அர்த்தம் உண்டு. ஏகாதசி விரதம் என்றால் என்ன? அதற்கு முன்னால் தசமி அன்று இரவு உண்ணக்கூடாது, ஏகாதசி அன்று எதுவுமே உண்ணக்கூடாது, துவாதசி அன்று காலை வேளையில் சரியான வேளையில் போஜனத்தை உண்ண வேண்டும். இது முழுவதுமாக சேர்த்து ஏகாதசி விரதம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு வகையான தபஸ். தபஸ் என்கிற சொல்லுக்கு எப்படி உடலை வருத்தி கொள்ளும் செயல்னு அர்த்தம் இருக்கா? அதுல ஒரு வகைதானே உண்ணாமை என்பது. அப்ப காய கிளேசகா, உடலை வருத்தி கொள்ளுதல். என்ன கேள்விப்படுறோம்? மலையின் உச்சியில் நின்று ரிஷி தவம் செய்தார், ஜலத்துக்கு உள்ளே நின்று கொண்டு தவம் செய்தார், அக்னிக்கு நடுவில் நின்று கொண்டு தவம் செய்தார், விஸ்வாமித்திரர் செய்தார். இதை போல எத்தனையோ ஹிரண்யாக்ஷன் ராட்சசர்களும் இப்படி செய்தார்கள்னு கேள்விப்படுறோம். நல்ல ரிஷிகளும் செய்தார்கள்னு கேள்விப்படுறோம். அப்ப இதற்கெல்லாமும் தபஸ் என்றுதான் பெயர். அப்ப உடலையோ மனதையோ வருத்தக்கூடிய ஒரு செயல், அதற்கு தான் தபஸ் என்று பெயர். ஆனால் அது வேதத்தில் விதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லாத ஒரு காரியத்தை நான் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணேனே, அதுக்கு பயன் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டார். அசாஸ்திரம் ஆசுரம் கிருத்ஸ்னம் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். சாஸ்திரத்தை சொல்லதை செய்துவிட்டு இதற்கு பலன் கிடைக்குமா என்று கேட்டால்தான் நான் பதில் கூறுவேன். சாஸ்திரத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை நீ என்னதான் ஸ்ரத்தையோடு செய்தாலும் அது ஆசுரமான காரியம், அசுரர்கள் செய்யக்கூடிய செயலாகத்தான் ஆகும் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டதாக உடலையோ மனதையோ வருத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய செயலுக்கு தபஸ் என்று பெயர். அதில் ஒரு வகை இந்த விரதங்கள் என்பவை. இந்த சில நியமங்களை, கோட்பாடுகளை கடைபிடிக்கிறேன். இந்த நாள் மௌன விரதம், பேசாமல் இருக்கிறேன். இந்த நாள் உண்ணாமல் இருக்கிறேன். இந்த நாள் சிரவணம் என்றால் உப்பு சேர்க்காமல் உண்கிறேன். இப்படின்னு எத்தனையோ விரதங்கள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. என்னவாவனாலும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பாதையில் நிலை நிற்க வேண்டும். நியதா ஸ்திதிஹி என்று தெரிவிப்பார்கள். நியதா என்றால் தவறாமல், ஸ்திதிஹி என்றால் நிலை நிற்பது. ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் அதன் பயனை அடையும் வரை மறுபடியும் மறுபடியும் அதில் ஈடுபட வேண்டும். எனக்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். இப்ப 8வது படித்து கொண்டிருக்கிறேன். 10வது பரீட்சையில் 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். என்ன வழின்னு தேடினேன். படிக்க வேண்டும் என்று ஆசிரியரும் தாய் தந்தையரும் சொன்னார்கள். ஒரு நாள் படிச்சு பார்த்தேன், 10 நாள் படிச்சு பார்த்தேன், தேர்வு எழுதினேன், 100 மதிப்பெண் வரல. படிச்சாலும் 100 மதிப்பெண் வராதுன்னு முடிவெடுத்துடலாமா? முடியாதே. படிப்பு என்பதை இடைவிடாமல் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் ஒரு மதிப்பெண் என்கிற இலக்கை அடையலாம். அதே போல தபஸ் என்றாலே எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நாம் ஆசைப்பட்ட பலத்தை அடையும் வரை நிலையாக ஒரு விஷயத்தில் நிற்க வேண்டும். அந்த ஸ்திதிஹி என்பதற்கு தான் நிஷ்டை என்று சொல்வார்கள், விரதம் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லப்படுவதுதான் தபஸ். அப்ப மாயோன் என்பவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். தபஸ் என்றால் நாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைவதற்காக வேதத்தால் விதிக்கப்பட்ட ஒரு செயல். அதுவும் உடலுக்கோ மனதுக்கோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப என்னை வருத்தி கொண்டும் ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நியமங்களை கடைபிடிக்கிறேன். இதுதான் தபஸ் என்று சொல்லப்படுகிறது. ननाथो
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।